So kindly please reply me. Students, good evening, ma. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Sorry, இப்போ வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. Yes, sir. எஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாமா தம்பி, அந்த ஃபார்முலா ரிலேட்டடா அண்ட் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலாவும் காஸ்ட்ல கொடுத்துருந்தோம். ஒருவேளை வராதவங்க ப்ளீஸ் கோ த்ரூ த ப்ரீவியஸ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது, அதை பாருங்க. இப்போ ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம். ஸோ அதுக்கு தான் நம்ம ரெகுலரா நம்ம என்ன பண்ணோம்னா கண்டினியூ பண்ணும்பொழுது இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ டேக் டவுன் த ப்ராப்ளம் நம்பர் 17 in exercise 3.4. First one, prove that sin a plus b, இது ஒரு ஃபார்முலா கூட நீங்க எடுத்துக்கலாம். sin a minus b is equals to sin squared a minus sin squared b. கண்டிப்பா இதுக்கு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் what is sin a plus b and sin a minus b. Let us consider your left hand side as sin a plus b into sin a minus b. You can write this as sin a plus b. எப்படி போடலாம்? You can write sin a cos b plus cos a sin b. Okay, multiplied by what is sin a minus b formula? We know the formula. ஒண்ணு கிடையாது, இதே sin a cos b minus cos a sin b. That's all. அப்ப இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ரால பேசிக் அல்ஜிப்ரால படிச்ச சில ஃபார்முலாஸ் நமக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. So what is the formula? A plus b, a minus b. I can write the formula as a square minus b square. Now I can write sin a cos b the whole square minus b square cos a sin b the whole square. Now you expand this. அப்ப இத பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? sin squared a into cos squared b minus cos squared a into sin squared b. பட் என்னுடைய ப்ரூஃப் என்ன பண்ணோம்? sin squared a minus sin squared a. ஏன்னா அதுதான் that is given in your right hand side. So in place of cos squared b, the basic where you studied in 10th standard, 1 minus sin squared b minus cos squared a can be transferred as 1 minus sin squared a into sin squared b. Now you multiply, we'll get sin squared a minus sin squared a sin squared b minus of, இல்லையா? If you multiply, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, வெளியில ஓப்பன்ல மைனஸ் இருக்கு, minus 1 into sin squared b minus sin squared b minus of minus plus, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, I'll get sin squared a sin squared b. These are all basic fundamentals, இல்லையா? பாருங்களேன், இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, this 2 will get cancelled. Simply we have sin squared a minus sin squared b. That is my right hand side. Please take down the first problem. அதே செகண்ட் பாருங்க, சேம் கான்செப்ட் தான். அங்க sin a plus b இருந்துச்சு, இந்த இடத்துல பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் போட போறோம். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா cos a plus b cos a minus b. Instead of using a plus b sin a plus b, இங்க cos a plus b போட போறோம், cos a minus b ஃபார்முலா போட போறோம், which is equals to என்ன ஆயிடும்னா, இங்க ஃபர்ஸ்ட் a வந்துச்சு இல்லையா, இங்க முதல்ல b இருக்கும், அவ்வளவுதான் சேஞ்சஸ். cos squared a b minus cos squared a. Now you take your left hand side. ரொம்ப important 2 mark question.
ஈஸி. வெறும் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். cos a plus b. What is cos a plus b? cos a cos b. பிளஸ் வந்தா மைனஸ் போட சொன்னேன். நிறைய ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன், கைண்ட்லி ப்ளீஸ் மெமரைஸ் ஆல் த ஃபார்முலாஸ். ஸோ அதனுடைய டெரிவேஷன் உங்களுக்கு கொடுத்த நிறைய விஷயங்கள், நிறைய ஃபார்முலாஸ்க்கான டெரிவேஷன் இஸ் ஆல்சோ கிவன். அதனால ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் மோர் ரிக்வெஸ்ட். ஒன்ஸ் அகைன் ஐ எம் பெக்கிங் யூ ஆல், ப்ளீஸ் அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி வித்வுட் பிரேக்கிங் த கிளாஸ். அந்த மாதிரி பிரேக் பண்ணாம நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வை ஐ எம் டேக்கிங் திஸ் ட்ரிகோனோமெட்ரி சோ டீடைல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஆல்ரவுண்டர். இவனா இல்லாத ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் டேக் டவுன். நெக்ஸ்ட் ஒன், cos a minus b. What is cos a minus b? cos a cos b minus வந்தா பிளஸ் போடணும். Once again a plus b, a minus b formula. This is your a, this is your b. This is your a, this is your b. Now a square cos square a cos square b. b square minus sin square a sin square b. The right hand should be fully filled with the cos, so that I can write cos squared a cos squared b minus sin squared a sin squared b இருக்கு இல்லையா? So cos squared a cos squared a sin squared a. அப்போ என்ன பண்றேன், எனக்கு cos squared a cos squared b. அப்போ ரெண்டு இடத்துல நீங்க போன வாட்டி போட்ட மாதிரி ஏதாவது ஒண்ணுத்தை சேஞ்ச் பண்ணணும். இங்க cos squared b நான் சேஞ்ச் பண்றேன். I am taking this as 1 minus sin squared b minus இந்த sin square நான் சேஞ்ச் பண்றேன் 1 minus cos squared a into sin squared b. Now we'll get cos squared a minus cos squared a into sin squared b minus sin squared b minus sin squared b. இங்க ஒரு தப்பு ஆயிடுச்சுமா, இங்க cos squared வராது, ப்ரூஃப்ல நான் தவறா எழுதிருக்கேன், sin squared a ன்னு வரும். சரிங்களா? cos squared b minus sin squared a. So I can write 1 minus cos squared a into sin squared b split பண்ணும்போது minus sin squared b minus cos squared a into, so minus into minus plus cos squared cos squared a sin square b cos squared a minus sin squared b. பாருங்க இங்க எப்படி போட்டிருக்கேன், cos squared a b can plus 1 minus sin squared b and minus sin squared b தவறா எழுதிட்டேன், சாரி. ரெண்டு ப்ரூஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் முதல்ல ப்ரூஃப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா cos squared a minus sin squared b. செகண்ட் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும், cos squared b minus sin squared a. ரெண்டு ப்ரூஃப் இதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்க, நான் இதுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன், cos squared a minus sin squared b. இது ரெண்டும் கட் ஆயிடுமா, which is equals to cos squared a minus sin squared b. இப்போ அதே போல இந்த இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் பண்றேன். அகைன் யூ டேக் த LHS is cos, அதேதான் cos squared a cos squared b minus sin squared. இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இங்க என்ன மாற்றம் அப்படின்னா, அங்க sin squared a 1 minus cos squared a போட்டேன் இல்லையா? இங்க அதே போல இங்க என்ன பண்ண போறேன், will have cos squared a minus cos squared b. கரெக்டா? அப்போ இதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்க cos squared a சேஞ்ச் பண்ண, இப்போ இந்த இடத்துல I'll get 1 minus sin squared a into cos, சரியா, minus sin squared a அப்படியே வச்சிருக்கிறேன். சாரி, so I have sin squared a அப்படியே வச்சிருக்கேன். இந்த sin squared b என்ன பண்ணலாம்னா, 1 minute sin squared a அப்படியே வச்சிருக்கேன். sin squared b எப்படி போனாலும் 1 minus cos squared b multiply, we'll get cos squared b minus sin squared a cos squared b minus sin squared a plus sin squared a cos squared b. These two will get cancelled. Simply we have cos squared b minus sin squared a. இந்த மூணு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கப்பா.
இப்ப அடுத்த ரெண்டு ப்ரூஃப இதை வச்சே போட்டுடலாம். sin a plus b sin a minus b. நான் கவனிங்க my dear boys and girls, if it is sin a plus b sin a minus b, I can put sin squared a minus cos sin squared b. If it is cos a plus b cos a minus b, we have two formula. One is cos squared a minus sin squared b or cos squared b minus sin squared a. Please remember this. Now we'll move on to the third problem. Prove that third one. Prove that third one. Prove that third one. Prove that sin squared a plus b. Prove that sin squared a plus b minus sin squared a minus b is equals to sin 2a sin 2b. Sin 2a sin 2b. Third proof. So இது எப்படி போலாம்னா, we know that மறுபடியும் அதை ரீகால் பண்றேன். sin a plus b into sin a minus b அப்படின்றது simply I'll get sin squared a minus sin squared b. கரெக்டா? So this is the formula. இப்போ அது அப்படியே ரிவர்ஸ்ல யூஸ் பண்ண போறேன். Let us consider your left hand side. This becomes sin squared a plus b minus sin squared a minus b. ரிவர்ஸ்ல பாருங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? All listening, right? Sin squared a minus sin squared b can be written as sin a plus b sin a minus b. Here in the form of a, இது வந்து a மாதிரி இருக்குது, இது மாதிரி b மாதிரி. ரிவர்ஸ்ல பாருங்க. அப்போ I can write this as sin of a plus b plus a minus b into sin a minus b. A க்கு பதிலா என்ன இருக்கு? a plus b minus of a minus b. Now I can get minus a plus b. This is equals to sin of plus b minus b cancel. We'll get 2a. எவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டோம் பாருங்க. அந்த ரிசல்ட் தெரிஞ்சதுனால இது ஈஸி. sin 2b, that is nothing your RHS. பாருங்க எவ்வளவு குயிக்கா போட்டோம்ல. So the proof, third proof பாருங்க எவ்வளவு ஈஸி. அப்ப அந்த ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. என்ன ரிசல்ட்? sin squared a minus sin squared b can be written as sin a plus b sin a minus b. Using that result நான் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க fourth. Next property, fourth property. Fourth one. Sir. என்ன ப்ரூவ் பண்றோம்? Fourth, yes. 17th subdivision 4. Cos 8 theta. Sir. Cos சொல்லுமா? Any doubt? Sir, one doubt, sir. சொல்லுங்கம்மா. Sin of a plus b plus sin a minus b வந்து 2 sin a cos b தான் நாங்க படிச்சிருக்கோம். எதுலமா? trigonometryல அந்த ஃபார்முலா வந்து sin 2a க்கு தான் அந்த ஃபார்முலா. 2 sin a cos c. யார் சொன்னா அந்த மாதிரி ஃபார்முலா வருதுன்னு? sin a plus b sin a minus b தான் இப்போதான் டெரைவ் பண்ண sin squared a minus b. தப்பா சொல்றீங்க. நீங்க போய் புக்ல பாருங்க. இதுதான் sin 2a க்கு தான் இந்த ஃபார்முலா. அதை தவிர வேற எந்த ஃபார்முலா இருக்காது. அதே போல மல்டிபிள் ஆங்கிள் cos 2a க்கு 3 ஃபார்முலா இருக்கு. cos squared a minus sin squared a. இல்லையா? cos squared a minus sin squared a. இன்னொன்னு என்ன இருக்குது? cos 2a is equals to 2 cos squared a minus 1 minus 2 sin squared a. இந்த 3 ஃபார்முலா இருக்கு. மறந்துடாதீங்க ப்ளீஸ், கவனிங்க. இப்போ cos 2 theta is equals to cos squared 5 theta minus sin squared 3 theta. Cos square 5 theta minus sin square 3 theta. So cos 8 theta cos 2 theta is equals to cos square 5 theta minus sin square 3 theta. இப்போ நீங்க LHS வச்சுக்க கூடாது, RHS தான் எடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. We'll get cos square 5 theta
minus sine square 3 theta. So now we are getting cos square 3 theta 5 theta minus sine square 3 theta. சரிங்களா? நான் ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். cos squared a plus cos a plus b cos a minus b க்கு ரெண்டு ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா cos squared a minus sin squared b. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா cos squared b minus sin squared a. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய a plus b a மாறி பாருங்க. இதுதான் என்னுடைய b மாறி. cos squared a sin squared b னா cos a plus b ரிவர்ஸ்ல வரேன். அப்போ I can write this as cos 5 theta plus 3 theta minus multiplication cos 5 theta minus 3 theta. We'll get cos 8 theta into cos 2 theta. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க RHS. ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரூஃப் வச்சு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரூஃப் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். Moving on to the 80 LHS which is equals to LHS. Thank you. Eighteenth one. Show that 18th problem. Show that. So the exercise வந்து ரொம்ப பெரிய எக்ஸசைஸ். ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Show that cos squared a plus cos squared b minus 2 cos a cos b into cos a plus b is equals to sin square a plus b. ரொம்ப ஈஸி தான், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்கம்மா. ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சைடு என்ன பண்ண போறேன்? இப்போ now also I am taking this as RHS. Your RHS is equals to sin square. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கனால சார் கொஞ்சம் குயிக்கா போறேன். டவுட்ஸ் இருந்தா அந்த சமயத்துல நின்று கேட்டுருங்க, தப்பு கிடையாது. பாருங்க, இந்த sin squared AB நம்மளுக்கு தெரியும் a plus b ன்றது ஆங்கிள். அதனால sin a plus b the whole square னு போடலாம். We can write this as sin a plus b the you can write this as sin a plus b the whole square also. இப்போ இந்த sin a plus b the formula தெரியும், which is equals to simply எல்லாரும் இத மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. Even a slow learner, very poor student also can able to know this formula. Yeah, cos a sin b. Now make a square. A plus b the whole square. How will get a square sin squared a cos squared b plus b square cos squared a sin squared b plus 2ab. இது எல்லாத்தையும் போடணும். ஒன்னு வரும், ஒரு 2 sin a sin b இல்லையா, cos a cos b. பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. 2 sin a sin b cos a cos b. ஒரே செகண்ட்மா, ஒரே ஒரு கால் மட்டும். No problem. Yeah, sure, okay, right. So we have cos squared a sin squared b plus 2 sin a cos b cos a sin b. When the sin squared a எப்படி போடலாம்னா 1 minus cos squared a into cos squared b plus cos squared a into 1 minus cos squared b. Cos squared a into 1 minus cos squared b. மீதி அப்படியே as it is 2 into sin a sin b cos a cos b. There is no change இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொன்றுத்தையும் வெளியில எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். cos square b minus cos squared a into cos squared b plus cos squared a. இப்போ சிலதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்களேன். cos squared a cos squared b plus 2 sin a sin b cos a cos b cos a cos b. இப்ப பாருங்களேன், இவன் மைனஸ்
நம்ம இது ரெண்டுமே மைனஸா இருக்கா? பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அப்போ கேன்சல் பண்ண முடியாது, 2 தான். அப்போ ஃபர்ஸ்ட் இவங்களை அரேஞ்ச் பண்ணீங்க, காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா மைனஸ் லைக் டைமா இருக்காங்க, 2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் 2 சைன் ஏ சைன் பி காஸ் ஏ காஸ் பி, which is equals to cos square A plus cos square B. இவங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா cos A cos B, cos Common A எடுக்கலாம். cos B காமன் எடுத்துடலாம். அப்ப I can take cos A cos B is taken. இவன் பிளஸ் சிம்பிள் முதல்ல இருக்கனால இவனை போடுங்க. We'll get sin A. வெறும் cos A cos B is taken outside. I have sin A sin B. இதெல்லாம் கூட இது கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. மைனஸ் காமன் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. மைனஸ் ஃபர்ஸ்ட்ல எடுத்துருங்க. அப்போ வில் கெட் காஸ் ஏ. ஏன் சேஞ்ச் பண்றீங்க? அப்புறமா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஏன்னா we have taken the minus common, we have taken 2 is also common. அப்ப வெறும் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் இப்பதான் படிச்சோம் அதனுடைய ஃபார்முலா காஸ் ஏ பிளஸ் பி. therefore we'll get காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் 2 times of cos A cos B into cos of A plus B, which is equals to your right hand side, RHS. Please take note. Sir, minus 2 cos A. Minus 2 cos A cos B, which is equals to your left hand side, not right hand side. பாருங்க எவ்வளவு ஈஸி, ஒரே விஷயம் தான். sin square A plus B I have just make it as a sin A plus B the whole square. சரியா? Please take note. This is a very important problem, superstar problem. Most of the question papers you can form this type of problems. So that please, my dear students, listen very carefully. Next year, பாத்தீங்கன்னா complex numbersல எப்படி ஒரு டாபிக்ல இந்த சம்ம வேற மாதிரி கேட்பாங்க. அதனால you have to be very careful. and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. if cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha is equals to minus 3 by 2. Then prove that cos alpha plus cos beta plus cos gamma is equals to sin alpha plus sin beta plus sin gamma equals to 0. Cos alpha plus cos beta plus cos gamma is equals to 0. சரியா? Now we'll solve the problem. It was given that என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, cos of alpha minus beta given அப்படின்னு எழுதிங்க முதல்ல எடுத்தவனே, plus cos beta minus gamma plus cos gamma minus alpha equals to minus 3 by 2. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஈஸியா இப்போ ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. cos A minus B na cos A cos B plus sin A sin B. cos A plus B na cos A cos B minus அப்ப அந்த ஃபார்முலா தான். ஏக்கு பதிலா இங்க ஆல்பா இருக்கு, ஆல்பா cos beta plus sin alpha sin beta plus similarly cos beta cos gamma plus sin beta sin gamma plus cos gamma cos alpha plus sin gamma sin alpha equals to minus 3 by 2. இப்போ நான் அதை cross multiply பண்றேமா, இந்த 2 ஆல எல்லாத்தையும் பண்ணும்போது I'll get 2 cos alpha cos beta plus 2 sin alpha sin beta plus 2 cos beta cos gamma plus 2 sin beta sin gamma plus 2 cos gamma cos alpha plus 2 sin gamma sin alpha, which is equals to minus 3.
சரிங்களா? இந்த -3 அந்த சைடு கொண்டு போறீங்க. We'll have 3 plus the -3 அந்த சைடு கொண்டு போறோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது this becomes 3. 3 plus 2 cos alpha cos beta plus 2 sin alpha sin beta plus 2 cos beta cos gamma plus 2 sin beta sin gamma plus 2 cos gamma cos alpha plus 2 sin gamma sin alpha is equals to 0. இந்த -3 அந்த சைடு போயிடுச்சு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல எந்த வேல்யூமே இருக்காது. இப்போ இந்த 3 எப்படி பிரிச்சு போடலாம்னா you can write this as 1 plus 1 plus 1 போடலாமா? போடலாம்ல, நம்ம இஷ்டம் தான். இப்போ இதுல 2 cos alpha cos beta plus 2 sin alpha sin beta plus 2 cos beta cos gamma plus 2 sin beta sin gamma plus 2 cos gamma cos alpha plus 2 sin gamma sin alpha which is equals to 0. இப்போ நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். இப்போ இந்த ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த 3 1 plus 1 plus குழந்தை கூட பிரிச்சு போடுறோம். இந்த 1க்கு பதிலாக ஒரு வேல்யூ போடுறோம். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் sin square theta plus cos square theta equals to 1 இல்லையா? இங்க 3 வேரியபிள் இருக்கு, ஆல்பா பீட்டா காமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1 சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் புட்டிங் sin square alpha plus cos square alpha. செகண்ட் ஒன்னுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன், sin square beta plus cos square beta. தேர்ட் ஒன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க? sin square gamma plus அப்படியே plus cos alpha cos beta plus 2 sin alpha sin beta plus 2 cos beta cos gamma இல்லையா? plus 2 sin beta sin gamma plus 2 cos gamma cos alpha plus 2 sin gamma sin alpha which is equals to 0. Which is equals to 0. இப்போ நல்லா கவனிங்க, சில விஷயத்துல பிளாக்ல அண்டர்லைன் பண்றப்ப அது மட்டும் பாருங்க. sin square alpha நல்லா கவனிங்க, sin square alpha plus sin square beta plus sin square gamma plus 2 sin alpha sin beta plus 2 sin beta sin gamma plus 2 sin gamma sin alpha. இதை மட்டும் லுக் அட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னா a square b square c square 2ab plus 2ac plus 2bc. இது எதனுடைய ஃபார்முலாமா? யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். So to improve your very good. A plus b plus c the whole square. Very good. யாரோ ஒருத்தர் நடுவுல சொன்னீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆன்சர் இஸ் a plus b plus c the whole square. அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் a plus b plus c the whole square னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. அப்போ a ன்றது இங்க sin alpha, b ன்றது sin beta, c ன்றது sin gamma. அப்போ நான் என்ன செய்யலாம், இத I can write this as sin alpha plus sin beta plus sin gamma the whole square. மீதி நான் அண்டர்லைன் பண்ணாம மேல டிக் பண்றேன் பாருங்க. இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா we can write this as cos alpha plus cos beta plus cos gamma the whole square. சரிங்களா? அதே ஃபார்முலா which is equals to 0. எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos alpha cos beta plus cos gammaவும் 0வா இருக்கணும். நான் முக்கியமான ஒரு கண்டிஷன் நோட்னு போட்டுங்க. முக்கியமான கண்டிஷன் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 0வா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக
A உடைய வேல்யூ 0வா தான் இருக்கணும், B உடைய வேல்யூ 0 இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது A, இது B. அப்போ ஏன்றது இங்க என்ன இருக்குது, sin alpha plus sin beta plus sin gamma is equals to 0. B உடைய வேல்யூ என்ன இருக்குது, cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. Please take down. இன்னொரு முறை ஒன்னா சொல்லித்தரேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cos alpha minus beta cos beta minus gamma plus cos gamma minus alpha is equals to minus 3/2. Then prove that cos alpha plus cos beta plus cos gamma is equals to sin alpha plus sin beta plus sin gamma is equals to 0. இப்போ இதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியுது. எந்த ஃபார்மேட்ல இருக்கு, cos a minus b ஃபார்மேட்ல இருக்குது. cos a minus b னா cos a cos b plus sin a sin b. அந்த ஃபார்முலால எல்லாத்தையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த 2 ஆல கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இந்த -3 இந்த சைடு கொண்டு வர +3. 3 can be written as 1 plus 1 plus 1. First one replaced by sin square alpha plus cos square alpha. Second one is replaced by sin square beta plus cos square alpha. One is replaced by sin square gamma plus cos square. Only the sin terms of sin square beta, sin square gamma, 2 sin alpha. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு, a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. அந்த ஃபார்முலா பேரு a plus b plus c. a-ன்றது sin alpha, b-ன்றது sin beta, c-ன்றது sin gamma. அதே போல நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா cos alpha plus cos beta plus cos gamma the whole square is equals to 0 கிடைக்குது. எனக்கு a square plus b square equal to 0 சொன்னா கண்டிப்பா a equal to 0வா இருக்கும், b equal to 0வா இருக்கும். அப்போ sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. Similarly, cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. Please take down. We'll move on to the next problem. Show that the next problem finished. Show that the next one. Show that first one, tan 45 degree plus a is equals to 1 plus tan a divided by 1 minus tan a. Okay, va? Second one, tan 45 degree minus a is equals to, ரொம்ப சிம்பிள் சம், ஆனா ரொம்ப அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். 1 minus tan a அப்படியே இதனுடைய ரெசிப்ரோக்கல் divided by 1 plus tan a. இல்லையா? First one, let us take your LHS. Tan 45 degree plus a. What is tan a plus b formula? Tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அப்போ tan 45 degree plus tan a divided by 1 minus tan 45 degree tan a. The value of tan 45 degree is 1. 1. Therefore, 1 plus tan a divided by 1 minus tan a. வந்துருச்சா? எவ்வளவு ஈஸியான ப்ரூஃப் பாருங்க. ரெண்டாவது அதே போலதான் கான்செப்ட், LHS எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். tan 45 degree minus a.
tan A minus B na tan A minus tan B divided by 1 plus tan A tan B. Our tan A 45 degree, tan B tan A, 1 plus tan 45 degree, tan A. Tan 45 degree is 1. Therefore, I can write this as 1 minus tan A divided by 1 plus tan A, which is equals to your right answer. Hence, proved. எவ்வளவு குயிக்கா போட்டாச்சு பாருங்க. In no matter of time, we are finishing this. Next problem. If tan x is equals to, பண்ணிட்டீங்களா? Next one. கொஞ்சம் குயிக்கா எழுதிங்கம்மா. If tan x is equals to, the next problem. If tan x is equals to n divided by n plus 1 and tan y is equals to, நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ப்ளீஸ் கண்டினியூலி ஜாயின் த மீட்டிங். சரிங்களா? மேபி யூ ஹேவ் அ குவார்டர்லி எக்ஸாமினேஷன், எது வேணா வரட்டும். இருந்தாலும் தொடர்ந்து +1 படிக்கிறதுனால நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2n plus 1. Find the tan of x plus y. Find the tan of x plus y. If tan x is equals to n divided by n plus 1, tan y is equals to 1 divided by 2n plus 1, find the tan of x plus y. இல்ல பாருங்க, இதை பத்தியே கன்சிடர் பண்ண ஃபார்முலாவை எடுத்துக்கோ. tan x plus y, இந்த ஃபார்முலா அதே a plus b ஃபார்முலா தான். tan x, ஆனா என்ன இருக்கு, ஏக்கு பதிலா x வந்திருக்கு, பிக்கு பதிலா y வந்திருக்கு. அதே ஃபார்முலா தான், tan x tan y. Now you substitute the values. Tan x பதிலா n by n plus 1, tan y பதிலா 1/2n plus 1. In the same way we are proceeding, n divided by n plus 1. எங்க tan x இருக்கோ அந்த இடத்துல n by n plus 1, எங்க tan y இருக்கோ அந்த இடத்துல 1/2n plus 1 replace பண்ணுங்க. இப்போ இதுக்கு LCM எடுத்தா I'll get n plus 1 into 2n plus 1. Cross multiply n into 2n plus 1 plus 1 into n plus 1 divided by LCM எடுத்தா அதே n plus 1 into 2n plus 1. இதை cross multiply பண்ணா I'll get 2n plus 1 minus n. So இது ரெண்டு cancel ஆகும். n plus 1 2n plus 1. We can have n into n 2n square plus n plus 1 into n plus 1, which is equals to n plus 1 divided by 2n plus 1 minus n, which is equals to 2n square plus 2n plus 1 divided by n plus 1. கரெக்டா? பாருங்க, கரெக்டா நான் போட்டது தப்பா போட்டேனப்பா. சாரி. இங்க 2n into n plus 1 அதை விட்டுட்டேன், மைனஸ் n. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n into n plus 1 இல்லையா? அப்ப 2n into 2n 2n square, 2n into 1 2n, 1 into n n plus 1 into 1 1 minus n. So in the n cancel ஆயிடும். We'll get 2n square plus 2n plus 1 divided by 2n square plus 2n plus 1. ரெண்டுமே same factors. Therefore, the answer is, divide பண்ணீங்கன்னா 1 is the answer. The answer is 1. ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. Next problem. Find the 24. Exercise 3.4 24 sum. சில ஈஸியான சம்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான். நீங்க அதெல்லாம் ப்ளீஸ் ட்ரை அட் யுவர் ஹோம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி, சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி. இந்த சம் பாருங்க. Find the values of tan alpha plus beta given that cot alpha is equals to 1/2, comma alpha belongs to pi/2, comma 3/2, and the sequent beta is equals to minus 5/3.
Sequent beta is equals to minus pi by 3, comma, beta is belongs to pi by 2, comma, pi. ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துப்போமா? ஆல் சில்வர் டீ கப்ஸ்க்கு ASTC இது 0 to 90, that is called pi by 2. This is pi, this is 3 pi by 2, இது pi, இது first quadrant, இது second quadrant, இது third quadrant, இது fourth quadrant. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு tan alpha plus beta அப்படின்னா ஃபார்முலா படி I can write tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன கொடுத்தா cot alpha ன்னு கொடுத்தா cot alpha is equals to 1 by 2. ரொம்ப ஈஸியா tan alpha-வை கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய அப்படியே ரெசிப்ரோக்கல், that is nothing but 2. இங்க cot alpha-ன்றது எங்க இருக்குது? pi by 2, 3 by 2. pi by 2, 3 pi by 2 இதுக்கு நடுவுல ஒரு செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். அதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும் இல்லையா? சோ உன்னுடைய cot alpha is equals to 1 by 2 இருந்த செகண்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் லைட் இருக்கு. சாரி, pi by 2, pi, 3 pi by 2. ஒரு குவாட்ரண்ட் தானே வரணும். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்ல tan உடைய வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால tan alpha. நெக்ஸ்ட் சீக்வெண்ட் பீட்டா ஈக்குவல்ஸ் டு minus 5 by 2 இல்லையா? எனக்கு இதுல இருந்து tan பீட்டாவை கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? சீக்வெண்ட் ஸ்கொயர் தீட்டா minus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1. அதுல இருந்து நம்ம tan ஸ்கொயர் தீட்டா தேவை அப்படின்னா tan ஸ்கொயர் பீட்டா is equals to sequence square beta minus 1. Sequence square beta உடைய வேல்யூ minus 5 by 3. அதை ஸ்கொயர் பண்ணா 25 by 9 minus 1. 25ல 9 போச்சுன்னா 16, 16 by 9. Your tan square beta equals to 16 by 9. இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நீங்க நினைப்பீங்க பிளஸ் ஆர் மைனஸ் வருமா இல்ல வரும்ட்டு. நான் வெறும் பிளஸ் மட்டும் முதல்ல போடுறேன். tan beta equals to square root of 16, 4, square root of 9 is 3. Here the quadrant is given pi by 2, second quadrant. Second quadrantல tan is negative. வெறும் சைனோ அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்போ tan beta minus pi by 2. இப்போ tan alpha உடைய வேல்யூவும் தெரியும், tan beta உடைய வேல்யூவும் தெரியும். இதை ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. What is tan alpha 2? What is tan beta? Minus 4 by 2. 1 minus tan alpha is 2 into minus 4 by 3. Take LCM 3. 3 2s are 6. 6 minus 4. Take LCM 3. 3 1s are 3. Minus into minus plus 8. 3 3 cancel. We'll get 2 by 11 is the answer. Take down. The answer is 2 by 11. Moving on to the next problem. For the 5-mark sum, please make a note. This is one of the important 5-mark sums. Please kindly mute the audio, ma. யாரோ ஒரு கேர்ள்ஸோ பாய்ஸோ தெரியல, யாரோ ஒருத்தங்க அன்மியூட்லயே இருக்கிறீங்க. சரிங்களா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ப்ளீஸ் கைண்ட்லி மியூட். whenever it is needed, please unmute it. Thank you very much. We'll move on to the last problem of this exercise, I think so. பாருங்க, very important 5 mark. இந்த எக்ஸசைஸ்லயே ஒரு important 5 mark கொஸ்டினா கூட இது இருக்கலாம். புரியுதுங்களா? கண்டிப்பா இதுதான் ரொம்ப important 5 marks கூட. If theta plus pi is equals to alpha, tan theta is equals to k into tan pi. Prove that sin theta minus pi is equals to k minus 1 by k plus 1 into sin alpha. K minus 1 by k plus 1 into sin alpha.
சரியா? நேரா கொடுத்துதான் theta plus alpha is equals to இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இத செகண்ட் எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த k மைனஸ் ஒன் இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்த இதை மட்டும் கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்றேன். எனக்கு இதுல இருந்து கேவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பாருங்க, tan theta is equals to k tan pi. அப்ப ஈஸியா சொல்லிடலாம், k வந்து tan theta divided by tan pi. கரெக்டா? எனக்கு தேவை k minus 1 divided by k plus 1. What is k value? Tan theta divided by tan pi minus 1 divided by tan theta divided by tan pi plus 1. சரியாமா? அப்போ which is equals to tan theta minus tan pi divided by tan theta, tan pi whole thing divided by tan theta plus tan pi divided by tan pi. Once again அந்த கேன்சலிங் இது வந்துருதா? அப்ப கேன்சல் பண்ணிட்டா I have tan theta minus tan pi divided by tan theta plus tan pi. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, tan theta எப்படி சொல்லலாம்? sin by cos னு சொல்லலாமா? அப்ப you can write this as sin theta divided by cos theta minus sin pi divided by cos pi whole thing divided by sin theta divided by cos theta plus sin pi divided by cos pi. Okay, sin theta divided by cos theta minus sin theta divided by cos pi, sin theta divided by cos theta plus sin pi divided by cos pi. So எடுத்தாச்சமா? இப்ப கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது sin theta minus cos pi தான் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா வெறும் k minus 1 divided by k plus 1 இருக்கும். இருக்கிற LCM once again cross multiply பண்ணி இந்த சைடுல எடுத்துங்க. We have k minus 1 divided by k plus 1 which is equals to LCM எடுத்தா cos theta cos pi cross multiply sin theta cos pi minus cos theta sin pi whole thing divided by sin theta cos pi plus cos theta sin pi divided by cos theta cos pi. பாருங்க கேன்சல் ஆயிடுச்சா? But now we have k minus 1 divided by k plus 1 equals to, this is of the form sin A cos B minus cos A sin B. இது sin A cos B plus cos A sin B. மேல என்ன ஃபார்முலா? எதனுடைய ஃபார்முலாமா? Please come on, tell me quickly. Sin theta cos pi minus cos theta sin P. I can write this as sin A minus B. Sin A Very minus good. B. Aன்றது இங்க theta வருது, பைன்றது B ஆ வருது. இங்க அதே போல கீழே sin theta plus pi ன்னு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க, theta plus pi க்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஆல்பா. அப்ப k minus 1 divided by k plus 1 which is equals to sin theta minus pi divided by sin theta plus pi க்கு பதிலா ஆல்பான்னு போடலாம். அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா sin alpha into k minus 1 divided by k plus 1 is equals to sin of theta minus pi. ரெண்டும் ஒண்ணு தானே? A equal to B ஒண்ணுதான், B equal to A ஒண்ணுதான். Hence proved is the answer. You will get very easily, you will get the 5 marks. Please take down another 5 mark question.
Next, we'll move to the next part, அதாவது மல்டிபிள் ஆங்கிள்ஸ். அது ஏற்கனவே நான் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ தோஸ் who are new to this class, உங்களுக்காக மறுபடியும் அதை ஜஸ்ட் டைம் ரீகால் ஆல் த ஃபார்முலாஸ். டுடேஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றவங்க தயவு செய்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ அதர்வைஸ் நீங்க கோ பேக் டு த ப்ரீவியஸ் வீடியோஸ், there will be recording will be available in the app. அதை நீங்க பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ரைட்டா? now listen, multiple angle identities. மல்டிபிள் ஆங்கிள் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா டக் 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 டக்னு எழுதி போட்டுருவேன். நீங்க ஃபார்முலா மட்டும் மனப்பாருங்க. டெரிவேஷன்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதுதான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் sin 2a ஒரே ஒரு ஃபார்முலா தான், 2 sin a cos a. ஆனா அதே tan a ஒரு ஃபார்முலா கொண்டு வரலாம். நான் அதை தனியா கூட போடுறேன், இல்ல நான் இதுலயே சேர்த்துங்க. நான் முன்னாடி தனியா கொடுத்துருப்பேன், பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். sin 2a I can write this as 2 tan a divided by 1 plus tan squared a. அடுத்து cos 2a க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபார்முலா. இப்பதான் just now I have given cos squared a minus sin squared a. இல்லையா? இன்னொரு ஃபார்முலா 2 cos squared a minus 1 minus 2 sin squared a. In terms of tan a ல சொல்லும் பொழுது 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. Next பாத்தீங்கன்னா tan 2a. tan 2a உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 tan a divided by 1 minus tan squared a. இதே tan 2a in terms of tan a ல போடும்போது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். sin by cos 1 plus tan square 1 plus tan square கேன்சல் ஆயிடும். 2 tan a divided by 2 tan a divided by 1 minus tan squared a. இப்போ இதுல இருந்து நான் சில ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணலாம். எனக்கு ஒருவேளை 1 plus cos 2a வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I can simply put 2 cos squared a. அல்லது வெறும் cos squared a வேணும் அப்படின்னா I can put 1 plus cos 2a divided by 2. அதே போல sin squared a வேணும் அப்படின்னா 1 minus cos 2a divided by 2. ரொம்ப முக்கியமான நோட். இந்த எக்ஸசைஸ்ல சில ப்ராப்ளம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா sin 3a cos 3a tan 3a. இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் டெரிவேஷன் லாஸ்ட் கிளாஸ்லயே கொடுத்தேன். வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க பரவாயில்ல, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டைம் இல்லாத காரணத்தினால 3 sin a minus 4 sin cube a cos 3a is equals to 4 cos cube a minus 3 cos a. Tan 3a is equals to 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan squared a. இப்ப இந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நான் sin 18 டிகிரி cos 18 டிகிரி வந்தவங்களுக்கு தெரியும். sin 72 டிகிரி cos 72 டிகிரின்னு 3 ப்ராப்ளம் முதல் பிகினிங் ஆஃப் த கிளாஸ்லயே நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய சில முக்கியமான வேல்யூஸ் ஃபார் sin cos tan, இது 3த்துக்கு மட்டும் இப்ப நான் தரேன். ப்ளீஸ் மேக் a note. இதை எழுதிங்க. trigonometric ratios இல்லையா, for particular angles 3க்கு மட்டும் தரேன். 15 டிகிரி 18 டிகிரி 36 டிகிரி trigonometric ratios for some important angles. சரியா? நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் தெரியும். 0 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி 45 டிகிரி. இந்த டேபிள் 10 ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம மெமரைஸ் பண்ணிட்டே வரோம். இப்போ பிகினிங்லயே சொன்ன ஹவு டு மேக் த டேபிள், ஹவு டு ஃபார்ம் த டேபிள் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ ஒரு டேபிள் வரைங்க, trigonometric ratios for some important angles.
trigonometric ratios for some important angles. ஒரு 4 ஆங்கிள் 3 ஆங்கிள் சூஸ் பண்ணி. So let us take the angle as sin theta, cos theta, tan theta. 15 degree, 18 degree, 36 degree. (15 degree) we have √3 minus 1 divided by 2 √2. √3 plus 1 divided by 2 √2. 2 minus √3. √5 minus 1 by 4. 1 by 4. நேற்று கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நான் இதை டிரைவ் பண்ணி காமிச்சேன். 1 by 4 plus 10 plus 2 √5. டைம் இல்லை, அதுதான் ஒரு நாள் போட்டது திரும்பி போடுறதுக்கே டைம் ஆகும். Plus √5 minus 1 divided by square root of, அதாவது sin by cos தான் tan. இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்றேன் பாருங்க, அதுதான் இங்க கிடைச்சிருக்குது. Plus 2 √5. 36 degree. 1 divided by 4 square root of 10 minus 2 √5. √5 plus 1 divided by 4. Tan 36 degree. √5 plus 1 divided by square root of 10 minus 2 √5. So kindly எதை எழுதுறீங்களோ இல்லையோ இந்த டேபிள் உங்க புக்ல கூட இருக்காது, அதனால தயவு செய்து நோட் பண்ணி வச்சுங்க. We'll move on to the problems. We'll move on to the exercise 3.5. Straight we'll move on to the second problem. அந்த ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா, sin squared a க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், 1 minus cos 2a divided by 2. cos squared a க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், 1 plus cos 2a by 2. அது ரெண்டுக்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்க. இப்போ இந்த சம் ஓவர். பாருங்க என்ன கொடுத்துருக்கா. See the question here. If theta is an acute angle, if theta is an acute angle, if theta is an acute angle, find first one, sin pi by 2 minus theta by 2 when sin theta is equals to 1 by 25. pi by 4. Second question, pi by 4. Thank you. First question நீங்களே சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும். அதனால ஸ்ட்ரைட் அவே நான் செகண்ட் ஜம்ப் போயிட்டேன். செகண்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். cos of pi by 4 plus theta by 2 when cos theta is equals to, sorry, அதே sin theta தான், sin theta is equals to 8 by 9. ஸோ இந்த ரெண்டு ப்ரூஃபையே கேட்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே முக்கியமா ஒரு ஃபார்முலா இருக்குது. இது சைன்ல வந்திருக்கு, இது காஸ்ட்ல வந்திருக்கு. sin squared a அப்படின்னா 1 minus cos 2a divided by 2. இதே cos squared a னா 1 plus cos 2a divided by 2. அவ்வளவுதான் ஃபார்முலா வித்தியாசம். ஒரே பிளஸ் ஒரே மைனஸ். இப்போ இந்த sin squared a க்கு பதிலா pi by 4 minus theta by 2 போட போறேன். a was replaced by, எங்கெல்லாம் a இருக்கோ that was replaced by pi minus 4 by theta by 1 minus cos
2 into pi by 4 minus theta by 2. Whole thing divided by 2. We'll get sine square pi by 4 minus theta by 2, which is equals to 1 minus cos of 2 into LCM at 4. Correct? LCM at we'll get 4. So about 4 LCM. Yes. Correct? Pi by 4 minus theta by 2. இல்லைன்னா நீங்க இதை 2 ஆல இதை டிவைட் பண்ணி பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, வில் கெட் 2 உள்ள விட்டு கொண்டு போயிடுங்க. அப்போ 5 by 2 இருக்கும். இங்க 2 கேன்சல் ஆயிடும், வெறும் theta divided by 2. Am I right? Bringing this 2 inside the bracket. What happened? Pi by 4 becomes 5 by 2. This becomes 2 cancel. We know that cos 90 minus theta is sin theta, sin 90 minus theta is cos theta. Therefore, we'll get sin square pi by 4 minus theta by 2 equals to 1 minus cos 90 minus theta, which is equals to sin theta divided by 2. We know that the sin theta value is given is 1 by 25 divided by 2, cross multiply 25 minus 1, 24 divided by 2. So we'll get 2 on the 24 divided by, you can write this as 2 into 24. 2 on the 24, let's 12 times 4. So I'll get the answer 12 divided by 25. So எனக்கு sin தான் தேவை. Sin square தான் 12 by 25. எனக்கு sin pi by 4 minus theta by 2 is equals to square root of 12. Square root of 12 என்ன சொல்லலாம்? 2 root 3 சொல்லலாமா? So I can write this as 2 root 3. 25 எப்படி சொல்லலாம்? Square root of 25 is 5. Our sin pi by 4 minus theta by 2 is equals to 2 root 3 by 5. நல்லா கவனிச்சுக்கணும். Sin pi by 4 minus theta by 2 equals to 2 root 3 by 5 தான் எனக்கு தேவை. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். Find sin theta pi by 4 minus theta by 2 cos pi by 4 plus theta by 2. The same way we are proceeding. The formula has changed. அங்க sin squared a, இங்க cos squared a. அப்போ இந்த இடத்துல a க்கு பதிலா a was replaced by pi by 4 plus theta by 2. Now I can write this as cos pi by 4 plus theta by 2 is equals to 1 plus cos 2 into pi by 4 plus theta by 2 divided by 2. This implies cos pi by 4 plus theta by 2, 1 plus 2 times pi by 2. Cos of pi by 2, 2 cancel plus theta divided by 2. We'll get cos square. Yeah, sorry, cos square. This big mistake பண்ணிட்டேன். பார்த்து எழுதிங்க. Plus theta by 2 equals to 1. இப்போ cos 90 plus theta second quadrantல வந்துருச்சியா? பாருங்க, second quadrantல வரும் பொழுது இது என்ன மாறுது? pi by 2 plus theta. அப்போ என்னுடைய இது வந்து மாறுது. cos வந்து சைனா மாறும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ இது நெகட்டிவ். I can write 1 minus cos theta divided by 2. We'll get cos square pi by 4 plus theta by 2 equals to 1 minus cos theta. 1 minus what is cos theta? தப்பா போட்டணும். கரெக்ட் தான். எனக்கு sin theta தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ. Which is given that sin theta உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is equals to 8 by 9. இல்லையா? ஸோ அப்போ இங்க சைன் வரணும், தப்பா போட்டு சைன் தான் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. cos 90 plus theta, அதாவது இது வந்து வெர்டிக்கல். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இது 0, இது pi by 2, இது வந்து pi, இது 3 pi by 2, 2 pi. இப்போ இது வெர்டிக்கலா வந்தால், ஹரிசாண்டலா வந்தா there is no change. Vertical pi by 2, 3 pi by 2 சைன்னா காசு, காசுனா சைன். Sin theta உடைய வேல்யூ 8 by 9 divided by 2. Take LCM 9. 9 ones are 9. 9 minus 8, 1 by 9. இந்த 2 இங்க போச்சுன்னா 2 ஆயிடும். So we'll get cos square pi by 4 plus theta by 2 is equals to 1 by 18. Cos of pi by 4 plus theta by 2 is equals to square root of 1 by 18. Square root of 1 is 1. 18 எப்படி போடலாம்? 9 into 2. Square root of 9 is 3.
3√2 is the answer. This time. ஏன் இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரணும்ல சார், ஸ்கொயர் ரூட்னு சொன்னா பிளஸ் மைனஸ் வரணுமே சார். நீங்க ஸ்கொயர் ரூட்ல வெறும் பாசிட்டிவ் இங்க கொடுத்துட்டா தீட்டா இஸ் an acute angle which means that less than 90 degree. அப்ப தீட்டா லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதனால தான் இங்க நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் பிளஸ் போட்டேன், இங்கேயும் பிளஸ் போட்டேன். Please take down. Next problem. Exercise number 5.5 la, sorry 3.5 la, third sum. Third problem. If third one, third sum. If cos theta is equals to 1/2 into a plus 1/a, show that cos 3 theta is equals to 1/2 a cube plus 1/a cube. A cube plus 1/a cube. Right? So இதுதான் என்னுடைய ப்ரூஃப். பண்ணலாம். கொடுத்துக்கிறது cos theta உடைய வேல்யூ 1/2 a plus 1/a. Let us consider your left hand side. Your LHS is equals to cos 3 theta. இப்போதான் இந்த ஃபார்முலா கொடுத்தேன். cos 3 theta என்ன ஃபார்முலா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். cos 3a 4 cos cube a minus 3 cos theta. வெரி குட். இப்போ இதுல ரெண்டுத்துலயுமே காஸ் காமனா இருக்கு. I can take cos theta. We have 4 cos square theta minus 3. It was given that cos theta உடைய value 1/2 into a plus 1/a. 4 into cos square theta உடைய value 1/2 into a plus 1/a the whole square minus 3. என்ன பண்றேன், just I'm putting the values of cos theta and cos 1/2. இல்லையா? ஒரே செகண்ட். ரைட்டா? So cos theta and cos 1/2. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get what? So பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க. a plus 1/a 4 into 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. இது அப்படியே a plus 1/a the whole square minus 3, which is equals to 1/2 into a plus 1/a. 4 cancel. A plus 1/a the whole square. A plus b the whole square. A square plus 1/a square plus 2ab 2a into 1/a minus 3. A cancel. We'll get 1/2 into a plus 1/a into a square plus 1/a square 2 minus 3, which is equals to minus 1. Now நம்ம என்ன பண்ணலாம்னா 1/2 into இது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் a எடுத்து இதை, a எடுத்து இதை, a எடுத்து இதை. Now I can get a into a square a cube. Next one a into 1/a square, which means that a cancel. Simply I'll get 1/a. A multiplied by minus 1 minus a. Completely we have multiplied by a. Next you multiplied by 1/a. 1/a into a square will get plus a. 1/a into 1/a square will have 1/a cube. 1/a into minus 1 minus 1. ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. கண்டிப்பா ஆகுது. minus a plus a minus 1/a plus 1/a, which is equals to 1/2 into a cube. எப்படி பாருங்க, எவ்வளவு ஈஸியா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராப்ளமா இருந்துச்சு.
ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டேக் டவுன். Next problem. Fourth problem. Exercise 3.5. Problem number 4. Prove that cos phi theta is equals to. Prove that. Next problem. Prove that cos phi theta is equals to. Prove that cos phi theta is equals to 16 cos power phi theta minus 20 cos cube theta plus 5 cos theta. Right? 16 cos power phi theta minus 20 cos cube theta plus 5 cos theta. Right? So now you take the left hand side as cos phi theta. இல்லையா இருக்கிறத அப்படியே எடுத்துப்போம். So your left hand side is equals to cos phi theta. Cos phi theta எப்படி எடுத்துக்கலாம்னா you can write this as 2 theta plus 3 theta. ஏன்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா இருக்கு மல்டிபிள் ஆங்கிள். cos 2 thetaக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, cos 3 thetaக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு முன்னாடி இது cos a plus b ஃபார்முலால கொண்டு இதுதான் sin 18 டிகிரி cos 18 டிகிரில இதே ஃபார்மட்ல தீட்டாவை 18 டிகிரி வச்சு 5 தீட்டா எடுத்து போட்டிருப்பேன். யாராவது லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா அவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதே கான்செப்டை தான் யூஸ் பண்றேன். cos a cos b cos 2 theta cos 3 theta minus sin 2 theta sin 3 theta. ரைட் ஆமா? cos 2 theta cos 3 theta. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இந்த cos 2 thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, cos 3 thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது காஸ்ட்ல வர மாதிரி பாருங்க, எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. அதனால cos 2 theta in terms of cos ஸ்கொயர்ல we have a formula 2 cos square theta minus 1. cos 3 thetaக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 cos cube theta. இதெல்லாம் நீங்க ஃபார்முலாஸ்ல ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அதே மாதிரி sin thetaக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. sin 2 theta எப்படி சொல்லலாம்? 2 sin theta cos theta into sin 3 theta என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 sin theta minus 4 sin cube theta. Next நீங்க செய்ய வேண்டியது what is the work? Next work multiply each term. அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 2 4 8 cos power 5 theta. 2 into 3 6 minus 6 cos cube theta minus 4 cos cube theta. ஃபைனா? அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 cos theta. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபுல் பார்ட் எனக்கு முடிஞ்சிச்சு. இந்த சைன்ஸ் cos theta இருக்கு இல்லையா, we have 2 sin theta cos theta. கரெக்ட்டுங்களா? 2 sin theta cos theta. இதுல எனக்கு sin thetaவை போன டைம் நீங்க வெளியே எடுத்துருக்கலாம். அப்போ sin square theta, அப்போ இதுல ஒரு சைன் கட் ஆயிடும், இதுல ஒரு சைன் கட் ஆயிடும். இப்போ sin square theta போல நீங்க என்ன பண்ணலாம்? 1 minus cos square theta into 3 minus 4 sin square theta. ஆல்ரெடி ஒரு sin thetaவை நான் வெளியில காமனா எடுத்தேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 cos power 5 theta minus 6 cos cube theta minus 4 cos cube theta plus இதை மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல இது மல்டிப்ளை வேணா பண்ணி வச்சுங்க. 3 into cos theta 3 cos theta minus 3 cos cube theta into 3 minus 4 sin square theta. sin square theta என்ன பண்ணலாம்? 1 minus sin square theta. எல்லாமே காஸ்ட்ல கொண்டு வரணும், அதுக்காக கன்வெர்ட் பண்றேன். 4 minus minus 4 plus 4 cos square theta கிடைக்கும். கரெக்டா? 3 minus 4 sin square theta can be written as 1 minus cos square theta.
When I multiply by minus 4, I'll get this thing. Upper we'll get 8 cos power 5 theta minus 6 cos cube theta minus 4 cos cube theta. இது வந்து 3 minus 4, I can write this as minus 1. அப்ப ஒவ்வொன்றையும் எடுத்து பண்ணுங்க. minus 3 cos theta. 3 into 4, 12 plus 12 cos cube theta. Minus into minus plus 3 cos cube theta minus 12 cos power 5 theta. சரியா? minus 12 cos minus இல்ல minus into minus plus ஆயிடுமா? கரெக்ட் தானே? minus 1 minus cos square theta 3 minus 4 2 தான் வரும்ல. 4 cos theta. We can write this as 2 cos theta தான். 2 sin theta cos theta. அப்ப 2 தான் வரும். இங்க we have 2 cos theta minus 2 cos cube theta minus 1 plus 4 cos cube theta. So I can write this as minus 3 yeah, minus 2 cos theta minus 1, that is minus 2 cos theta plus 8, sir. இங்க மைனஸ் வரும். ரைட், அதான் தப்பாயிடுச்சு. இங்க மைனஸ். அப்போ minus 2 cos theta minus of minus plus ஆயிடும். இது வந்து அதே போல பிளஸ் ஆயிடும். இது வந்து பிளஸ் 3 பிளஸ் ஆகாது, மைனஸா, which is equals to minus 12. சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ், இது பிளஸ், அவ்வளவுதான். ஓகே, so we'll get 8 தப்பா போட்டுமா 2 cos theta minus 2 into 4 8 தான் வரும். 8 அதுக்கப்புறம் minus 2 cos cube theta மைனஸ் ஆகும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 4 into 2 8. இப்போ பாருங்க, இது வந்து பிளஸ் 8 ஆகும். 8 16 cos power 5 theta minus 6 cos cube theta minus 10 minus 10 minus 18 minus 20. பாருங்க வந்துருச்சு செகண்ட் டேர்மும். minus 20 cos cube theta, அதுக்கடுத்து 2 cos theta. வேற எங்க cos theta இருக்குதா? y cos theta வருதா? எங்க விட்டுமோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு டேர்ம்ல விட்டு நினைக்கிறோம் பாருங்க, லாஸ்ட்ல minus 3 cos theta minus into minus plus 3 cos theta plus 3 cos theta plus 3 cos theta, which is equals to plus 5 cos theta. Please take down. கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், ஆனா ஈஸி தான். Prove that. Next problem. Prove that. The next one. Prove that. Prove that sin 4 alpha is equals to 4 tan alpha into 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha the whole square. Okay. இப்போ கண்டிப்பா இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே தெரியணும், we have to take the right hand side and we have to prove the left hand side. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 4 tan alpha into 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha. இதுல கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். RHSல ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட். RHS என்ன கொடுத்துருக்காங்க, 4 tan alpha
into 1 minus tan square alpha, 1 plus tan square alpha the whole square. You can write this as 1 plus tan square alpha into 1 plus tan square alpha. சரியா? 4 tan alpha into 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha, 1 plus tan square alpha. நான் ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்தேன். sin 2a அப்படின்றத I can write 2 tan a divided by 1 plus tan square a. இல்லையா? கரெக்டா? அப்ப அதே போலதான் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். 2 into 2 tan alpha. இதை மட்டும் அப்படியே தனியா பிரிச்சு போடுங்களேன். 1 plus tan square alpha into 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha. ஓகேவா? ரைட்? இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. cos 2a-க்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்னது? 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. So now இதை வந்து நான் என்ன சொல்லலாம் தெரியுமா? sin 2 alpha சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லலாம்னா cos 2 alpha சொல்லலாம். அப்ப எனக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குது? 2 times of sin 2 alpha into cos 2 alpha. அப்ப இது எப்படி இருக்குன்னா 2 sin a cos a. 2a அப்படின்றத I can write 2 sin a cos a, which is equals to sin 2a, 2 times of a. இங்க a என்றது 2 alpha. Therefore, we'll get the answer sin 4 alpha. That is your left hand side. Please take down. Next problem. This is also very, very important. நீங்க நிறைய எக்ஸாம்ஸ்ல இதை பார்க்கலாம். இந்த 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்ல, எனி காமன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்டட் ஃபார் எனி ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ மே கெட் திஸ் ப்ராப்ளம் இன் யுவர் குவார்டர்லி எக்ஸாம்ல கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இஃப் a plus b is equals to 45 degree, if a plus b is equals to 45 degree, show that 1 plus tan a into 1 plus tan b is equals to 2. 1 plus tan a into 1 plus tan b is equals to 2. ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இங்க. a plus b 45 சொல்லலாம். b உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்? 45 minus a அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? நான் இப்ப இதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம்னா LHS is equals to 1 plus tan a. Instead of b, I can put in tan 45 degree minus a. நமக்கு ஃபார்முலா தெரியும். tan a minus b னா tan a minus tan b divided by 1 plus tan a, which is equals to 1 plus tan a into a plus b. 1 plus tan a minus tan b. Tan 45 degree minus tan a divided by 1 plus tan 45 degree into tan a. So we'll get 1 plus tan a into 1 plus tan 45 degree. I can write this as 1 minus tan a. Tan 45 degree is 1. 1 plus tan a. Now we'll get it as 1 plus tan a into take LCM 1 plus. We'll get 1 plus tan a plus 1 minus tan a. Plus tan a minus tan a. 1 plus tan a, 1 plus tan a. Simply we have 1 plus 1, 2. That is nothing but your right hand side. I'll get the answer is 2. எவ்வளவு simple பாருங்க, but ரொம்ப important 3 mark question.
So in the result அப்படியே ஞாபகம் வச்சுக்கோமா, if a plus b is equals to 45 degree, then 1 plus tan a plus tan b is equals to 2 always. இது அடுத்த கொஸ்டினுக்கு இதுதான் பேஸ். The base is this one, இல்லையா? So அதனால கவனிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree into dot 1 plus tan 44 degree. இல்லையா? is a so இதை ஏன் மேல நான் ஒன்னும் ரப் பண்ணாம இருக்குன்னா இதுதான் காரணம். அப்போ ரெண்டு ஆங்கிள் இருக்கு, AB, இதனுடைய ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம் 45 டிகிரியா இருந்தா the product of this will equals to 2. இது அப்படியே கண்டினியூஸா போது பாருங்க, 1ல ஸ்டார்ட் பண்ணி 44 வேல்யூஸ் போகுது. அப்போ இந்த 44 1 காம்பினேஷன் இல்லையா, 44 plus 1 will get 45, 2 plus 43 will get 45, 3 plus 42 will get 45. It will keep on moving. ஏன்னா இந்த சம் 45 டிகிரி இருந்தால் அதனுடைய ப்ராடக்ட் 2 சொல்லலாம். இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுக்கிறேன். will get 1 plus tan 1 degree into 1 plus tan 44 degree. அடுத்து செகண்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், 1 plus tan 2 degree into 1 plus tan 43. இப்போ இப்படி டாட் போயிட்டே இருந்துட்டு கடைசி மிடில் டேர்ம் என்ன தெரியுமா வரும், 22 வரும், 23 வரும். அதுதான் கடைசி டேர்ம். 1 plus tan 22 degree, 1 plus tan 23. இது ஒன் வேர்ட்ல நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் இது. இப்போ பாருங்க, இது 22, இது 23, ஆட் பண்ணா 45, உடனே ஆன்சர் 2 சொல்லிடலாம். இது 1, இது 44, சம் பண்ணா 45. இமிடியட்லி ஐ கேன் சே தி ஆன்சர் இஸ் 2. அப்போ இந்த ப்ராடக்ட் உடைய வேல்யூ 2, இந்த ப்ராடக்ட் உடைய வேல்யூ 2. இப்படியே 2 2 2 2 2 எத்தனை டைம்ஸ் வரும் தெரியுமா? மொத்தம் 44 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 44 டேர்ம்ஸ். இது ரெண்டா பிரிச்சுட்டு 12 ஃபேக்டர்ஸ் வரும், சாரி 22 ஃபேக்டர்ஸ் வரும். எனக்கு அது கொஸ்டின் கிடையாது. இஸ் இட் அ மல்டிபிள் ஆஃப் 4? கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 4. ஏன்னா 4 into 11 ஃபேக்டர்ஸ். அப்போ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. Next sum. With this, we'll stop today. Prove that. Next one. Prove that. Prove that. Prove that. (32√3) into sine pi by 48 cos pi by 48. பாருங்க, இந்த சம்ஸ்லாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கிறான்.
cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 which is equals to 3. இப்போ இந்த 32ன்றது என்ன தெரியுமா? 2 power 5, 2 into 2 into 2 into 2. So you can write this as முதல்ல √3 அங்க வச்சீங்க, 2 into 2 into 2 into 2 into ஒரு 2 மட்டும் இங்க வச்சீங்கன்னா sin pi by 48 cos pi by 48 LHS into cos pi by 24 cos pi by 12 cos pi by 6. இதை பார்த்தீங்கன்னா 2 sin A sin B, 2 sin A sin B னா sin 2A. அப்போ √3 into 2 into 2 into 2 ஒரு 2 உள்ள கொண்டு போயிடுங்க. இதனுடைய ஃபார்முலா sin A cos B அப்படின்னா 2 sin A sin B னா cos A னா sin 2A, sin 2 into pi by 48, 2 into pi by 48 that is nothing but pi by 24. மறுபடியும் cos pi by 24 கிடைக்குது. மீதி இருப்பது cos pi by 12 cos pi by 6. இதை என்ன சொல்லலாம்? மறுபடியும் 2 sin A cos A sin 2A. அப்போ √3 into 2 into 2 ஒரு 2 உள்ள கொண்டு போயிடுங்க. sin 2ல டிவைட் பண்ணா pi by 12. ஆல்ரெடி இங்க ஒரு pi by 12 இருக்கு, அவனை இருக்கு. மீதி இவனை இருக்கிறத cos pi by 6 அப்படின்னு. 2 sin A cos A once again 2 உள்ள கொண்டு போ, sin 2 into pi by 12 pi by 6 ஆயிடும். ஆல்ரெடி cos pi by 6 இருக்கு, அவனை உள்ள கொண்டு வா. இப்ப கடைசியா √3 into 2 into 2 sin A cos A sin 2A. அப்போ we'll get 2 into sin pi by 3. இல்லையா, ஒரு 2 தான் இருந்தது, அதுதான் உள்ள கொண்டு போயிட்டோம். கரெக்டா? உள்ள கொண்டு போய் வச்சாச்சு. ஒரு 2 குறைஞ்சிச்சு, 4ல 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு. இப்போ லாஸ்ட்ல 2 into sin pi by 3 into ஆமா sin pi by 3. What is sin pi by 3? You'll get sin pi by 3. Pi by 3 is 1 by 2. √3 into 2 into sin pi by 3. Your sin pi by 3 is 1 by 2. So which is equals to sorry 60 degree √3 by 2. Root 2 cancel, √3 into 3, 3 which is equals to like this. So with this we'll stop today. We'll continue with more problems. நான் ஆல்ரெடி இன்னைக்கே இதை ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். The sin C minus sin B, cos C minus cos B, இல்லையா, sin C plus sin B. இந்த ஃபார்முலாலாம் இது வந்து ப்ராடக்ட் அண்ட் சம் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு சம்ல இருந்து டெரைவ் பண்ணது. அதே போல cos C minus cos B, cos C plus cos B, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். So with this we'll stop today. We'll continue in the next. God bless you all. Take care. We'll see you next week. Bye. Bye, Ma. Thank you, sir.